விருதுநகரில் 32வது தேசிய சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் 32வது தேசிய சாலை பாதுகாப்பு வார விழா கடந்த 18ஆம் தேதி முதல் பிப்ரவரி 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அதை முன்னிட்டு இன்று விருதுநகர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இருசக்கர வாகன பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் இரா கண்ணன் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெருமாள் தொடங்கி வைத்தனர். துணை வட்டார போக்குவரத்து அலுவலர் இளங்கோவன், விருதுநகர் வட்டார போக்குவரத்து அலுவலர் இளங்கோ, சிவகாசி வட்டார போக்குவரத்து அலுவலர் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் அதிகாரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள். இருசக்கர வாகன பேரணியில் சாலையில் செல்லும் பொழுது தலைக்கவசம் அணிந்து செல், சீட் பெல்ட் இன்றி பயணிக்காதே, செல்லிடை பேசி செல்லாதே, அதிக பாரம் ஏற்றாதே, சாலையில் அதிக வேகம் ஆபத்தை தரும், மேலும் உயிரிழப்பு ஏற்படும் என்ற வாசகங்கள் அடங்கிய பேனர்கள் ஏந்தி விழிப்புணர்வு பேருந்து முன்பு செல்ல மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 100க்கும் மேற்பட்டோர் தலைக்கவசம் அணிந்து கொண்டு பேரணியில் கலந்து கொண்டார்கள். மேலும் இப்பேரணி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் தொடங்கி விருதுநகர் மதுரை பைபாஸ் சாலை, எம்ஜிஆர் சிலை, மெயின் பஜார், தேசப்பந்து மைதான வழியாக வந்து மீண்டும் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் முடிவடைந்தது.